Hello guys, welcome back to my YouTube channel. Yeah guys, I'm back. I'm back with a small pitch. അതായത് എൻ്റെ കോളേജിൽ അതായത് ഞാൻ ഇപ്പോൾ ലാസ്റ്റ് സെമിസ്റ്ററാണ് പഠിക്കുന്നത്, ഫൈനൽ ഇയർ ലാസ്റ്റ് സെമിസ്റ്റർ. സോ എൻ്റെ കോളേജിൽ ഗ്രൂപ്പ് ഫോട്ടോ എടുക്കുന്ന പറയുന്നത് ഒരു മെസ്സേജ് ഇട്ടാണ്. ഫസ്റ്റ് ഞാൻ പോകണ്ടെന്ന് വിചാരിച്ചതാണ്. നാളെയാണ് ഗ്രൂപ്പ് ഫോട്ടോ എടുക്കുന്നത്, അതായത് 28th മാർച്ച് മോർണിംഗ് 9 AM സംതിങ് ലൈക്ക് ദാറ്റ്. പക്ഷെ ഞാൻ ഇന്ന് ഈവനിങ് ഒരു 6 മണി വരെ പോകണ്ടെന്നാണ് വിചാരിച്ചത്. പിന്നെ ഞാൻ എൻ്റെ ചേച്ചിയുടെ അടുത്ത് ചോദിച്ചു, എൻ്റെ ചുറ്റുവട്ടത്ത് ചോദിച്ചു, എല്ലാവരും ചോദിച്ചപ്പോൾ അവർ പറഞ്ഞു ലാസ്റ്റ് മൊമെന്റ് ആണ്, അതിപ്പോ നീ മിസ് ചെയ്തില്ല, ഫ്യൂച്ചറിൽ നീ മിസ് ചെയ്യത്തുള്ളൂ, മിസ് ചെയ്യാന്നൊക്കെ പറഞ്ഞു. സോ ജസ്റ്റ് ഒരു സെക്കൻഡ് ആലോചിച്ചപ്പോൾ പോയാൽ കൊള്ളാൻ തോന്നി. സോ പോവാന്ന് പറഞ്ഞ് ബസ് ബുക്ക് ചെയ്ത്. ഇതിനിടയ്ക്ക് വേറൊരു കുഴപ്പമുണ്ട്. എൻ്റെ കൂട്ടുകാരൻ്റെ, അതായത് എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ ചേച്ചിയുടെ കല്യാണമാണ് കമ്മിങ് മൺഡേ, മാർച്ച് 30. ഞാനിപ്പോ ഇന്ന് ഇവിടെ നിന്ന് ഇറങ്ങിയാലും നാളെ കോളേജിൽ പോയി അവിടെ നിന്ന് ഈവനിങ് ഇറങ്ങിയാൽ രാവിലെ ഞാൻ വീടെത്തും. ഒരു 7 o'clock 8 o'clock സംതിങ് ആ സമയത്ത് ഞാൻ എത്തും. പക്ഷേ അവരാണെങ്കിൽ 28th, 29th മോർണിംഗ്, ഏർലി മോർണിംഗ് 4 AM ഇവിടെ നിന്ന് തിരിക്കും. സോ എനിക്കത് ക്യാൻസൽ ആവും. രണ്ടും കൂടെ ആലോചിച്ചപ്പോൾ പോണോ വേണ്ടേ എന്ന് പറഞ്ഞ ഒരു കൺഫ്യൂഷൻ ആയിരുന്നു. ലാസ്റ്റ് ട്രെയിനിന്റെ ടൈമിംഗ് നോക്കി, ബസ്സിന്റെ ടൈമിംഗ് നോക്കി, എല്ലാം പക്കായിട്ട് സെറ്റ് ചെയ്ത് നാളെ രാവിലെ സംതിങ് ഒരു 9 മണിക്ക് കോളേജിൽ ഫോട്ടോസ് ഒക്കെ എടുത്ത് ഫ്രണ്ട്സിനെ കാണിച്ച് ഒരു 10-11 മണി, 10-11 ഒരു 11:30 ആകുമ്പോൾ അവിടെ നിന്ന് ഇറങ്ങി 12 മണിക്ക് ട്രെയിൻ ഉണ്ട്, അവിടെ നിന്ന് അടുത്താണ് റെയിൽവേ സ്റ്റേഷൻ. സോ അങ്ങനെ പോകുന്നു പ്ലാനിട്ടു. അപ്പോൾ ഇപ്പൊ ഞാൻ ബസ്സിലാണ്. ഓക്കെ, ബസ്സിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. നാളെ രാവിലെ 5 മണിക്കൊക്കെ അവിടെ എത്തും. ബാക്കി അവിടെ പോയിട്ട് കാണാം. ஓகே பாய். சாரி, ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் vlog போடுறது 2 லாங்குவேஜில் போடுவேன், நம்ம டைம் பண்ணிடலாம். ஸோ என்னோட தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அவ்வளோலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஆனாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோட vlog பார்க்குறது, உங்களுக்கு புரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். காலேஜில் வந்து குரூப் ஃபோட்டோக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதாவது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில். நான் ஃபஸ்ட்டு போவேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுத்து தான் போயிட்டுருக்கேன். இப்போது நாளைக்கு காலையில் அங்கே ரீச் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுவேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோக்காக 3000 rupees நான் செலவு பண்ணி போயிட்டுருக்கேன். இது என் ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜுக்கு போகணும். என்ன போது தெரில, ஆனால் டைமிங்கை நான் பக்காவாக செட் பண்ணியிருக்கேன். அதான் சொல்லுவாங்களே, பிறப்பு பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு. நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், டைமிங் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் அங்கே ரீச் ஆகுவேன். அங்கே சீக்கிரமாக ரீச் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகி அங்கேருந்து திரும்பியும் நாங்கள் காலேஜுக்கு போவோம். நாங்கள் 2 பேர் செய்வோம். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். முன்னாடி நான் ஹாஸ்டல் இருந்தேன், இப்போ ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டேன். ஏன்னா கடைசி செமஸ்டருக்கு ஹாஸ்டல் தேவையில்லை, வீட்டுக்கு வந்து கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மையில பார்த்து அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகி காரில் கிளம்பிடுவோம். அப்போது மருவத்தூர் ரீச் ஆகிட்டு பார்ப்போம். பை. வந்துட்டேன், மருவத்தூருக்கு வந்துட்டேன். இன்னும் ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் மிஸ் ஆக முடியாது, ஏன்னா டைம் இப்போ 7 மணி ஆச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகும். ஆட்டோ வரப்போம் கைஸ். பை கைஸ். just 2 hours, just 2 hoursக்காக 700 rupees. 2 hours கிடையாது, 1 dayக்கு 700 rupees. 2 hours போதும். ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்போ போயிட்டு வந்தாலும் 9 o'clock காலேஜுக்கு ரீச் ஆக முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, ரூம் புக் பண்ணிட்டேன். ஸோ சேட். பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோக்காக தானே. ரூம் வந்துச்சு கைஸ், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் கைஸ். செக் அவுட் பண்ணிட்டேன், ஏன்னா கூப்பிட்ட பிக்கப் பண்ண வீணா வந்திருக்கான். பையன் புதுசாக கண்ணாடிலாம் போட்டு ஹாய் சொல்கிறா. இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டர்லா விலாகில் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு நல்லா பேச மாட்றான், சொல்கிறா ஹாய் கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ காலேஜ் போகிறோம். மறுநாள் எடுக்கிறேன். கேரில் செக் பண்ணுறாங்களா? ஓகே கைஸ், காலேஜ் போய் பார்ப்போம்.
கைஸ் காலேஜுக்கு வந்து கைஸ் ஃப்ரெண்ட்ஸை காட்டு. ஹாய் சொல்லு. இந்த மாதிரி எடுத்துட்டான் vlogடா. சார் காலேஜ் கல்ச்சரல்ஸ் பற்றி 2 வார்த்தை சொல்லு. சிம்பிளி பெஸ்ட். கைஸ் நான் படித்த கிளாஸ்க்குள்ளே போகிறேன். அதான் கைஸ் என் கிளாஸ். நான் கரெக்டாக இங்கே உட்காந்துட்டு இருப்பேன். இந்த பெஞ்சில் இந்த பொசிஷன். இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதோ இவனும் அவனும் என் பெஞ்ச்மேட். என் பெஞ்சில் உட்காருவாங்க. இன்னொருத்தன் வரல, வந்துட்டு இருக்கான் ஆன் தி வே. அவன் தான் காட்டுறேன். மெமரி சொல்கிறேன் இந்த கிளாஸில். ஆமாம் ஆமாம், இங்கேயே செருப்படி வாங்கியிருக்கோம், மேலே வாங்கியிருக்கோம். ஞாபகம் இருக்கு நாள் இதோ அந்த இடத்துல இது நம்ம இது சாப்பிட்டோம், சிப்ஸ் சாப்பிட்டு ஸ்ரீவேல் சார் என்னையும் யாரையும் கூப்பிட்டா, என்னையும் கோகுலையும் கூப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஸ்ரீவேல் சார் இங்கே பார்த்துட்டு இருந்து கடைசியில் பீரியடு முடிஞ்சு அந்த பேப்பருங்க நேம் மாற்றி அந்த பேப்பருங்க இதாக இருக்கு பாருங்க கைஸ். நேம் எழுதுற இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி வச்சிருக்கான், ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுற இடத்துல நேம் எழுதி வச்சிருக்கான். பையன் மாஸ். ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். அவன் ஆளை பார்க்க வருவோம், இப்படி வந்து பார்த்துட்டு போவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக்கில் வந்து பையன் சண்டை போடுவான். இதுக்குன்னே சண்டை போடுவான் பாரு. அவன் ஆளை பார்க்க வருவான், பார்த்துட்டு போவான். நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். பையன் வெக்கப்படுறான் பொண்ணுங்க மாதிரி. எப்படி 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 என்னோட ஸ்டாஃபை காட்டு தரேன். ஹெச்ஓடி, சீனியர் ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃபும் காட்டு தரேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப் சேம்பர் சார் காட்டு தரேன். சார் ஹாய் சொல்லுங்க. ஒரு பயந்து ஓடுறாரு. பேசுங்க சார், பேசுங்க சார். ஏதாச்சும் பேசுங்க. ஏதாச்சும் எங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹெச்ஓடி கைஸ். ஸ்டாஃப் மேம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எங்களை பற்றி கொஞ்சம் வார்த்தைகள். This batch is the very notorious batch. கைஸ் சும்மா சொல்லுவாங்க கைஸ், நாங்கள் தான் பெஸ்ட் பேட்ச். நாங்கள் தான் பெஸ்ட் பேட்ச். நாங்கள் தான் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தோம்ப்பா. ரொம்ப டிசிப்ளினாக இருந்தோம். எங்க ஆதர்ஷ் பார்க்க சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை மூஞ்சி கட்டுச்சு. ஆனா ஆதர்ஷ்காக நாங்க பண்ண ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, அவனால தான் வந்து ஓணம் வந்து நாங்க அவனால தான் செலிப்ரேட். பாத்தீங்களா கைஸ், என்னால தான் ஓணம் நடந்துச்சு. அவன் கேட்டாங்கற ஒரே காரணம் ஃபர்ஸ்ட் ஓணம்பா. அதான் நான் தான் இந்த காலேஜ் வந்து ஓணம் கண்டக்ட் பண்ணேன், செலிப்ரேட் பண்ணேன். பிகாஸ் ஐ எம் a Kerala boy, மல்லு பாய். ஓகே கைஸ், தேங்க் யூ மேம். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் இயரில் ஈஜி சொல்லி கொடுத்த சார் எங்கள் ஊர் சார், அதை பார்க்கலாம். என்னோட ரொம்ப ஃபேவரட் சார். இருக்கீங்க என்ன பண்றீங்க? vlog எப்படிங்க சார்? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆச்சு கல்ச்சுரல்ஸ். போன வருஷம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பார்க்க வர மாட்டேன், போயிடுவேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு, நாளைக்கு மண்டே கல்யாணம், நாளைக்கு காலைல கிளம்புவாங்க. இங்கே சென்னையில், எங்கள் ஊர்லேருந்து குருவாயூர். நீங்கள் நைட்டு ஊருக்கு கிளம்புறீங்க? நான் இப்போ 12 மணிக்கு போகிறேன் குருவாயூர் எக்ஸ்பிரஸில். மதியம் இல்லை நூன் 12. ஆமாம். அப்படின்னா இங்கே யாரு? மணி வரல சார், அவன் வேலை இருக்கான். அவரு அங்கே அவன் அதுக்கு நான் பார்த்தேன். இவ்வளோ நாள் அவன் கூட இருந்தான். அவன் கூட இருக்கா? நான் கோலை போட போகிறேன். சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கோர்ஸ் பார்க்குறது சாரி வருஷம். அப்புறம் தீனா இங்கே ஹெல்ப் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டுட்டேன், டிசைன்லாம் போட்டுட்டேன். எப்படி இருக்கு கைஸ்? கூப்பிடுற டைம் இல்லை, எனக்கு 12 o'clock ட்ரெயின் இருக்குது. மேம் தான் என்னோட மெயின் இன்சார்ஜ். சார் தான் ஐடியா கொடுத்தாரு. அவர் சப்ஜெக்ட்
ஆதர்ஸ் தான் கோலம் போடுறதுல வெல் எக்ஸ்பர்ட். ஆமாம், டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆதர்ஸ் தான் ஃப்ளவர் வாங்கி போடுறதுல பெரிய. ஆமாம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இப்போ மேம்டா மேம் சொல்லுங்கள் மேம் கோலத்தை பற்றி. vlog ரொம்ப தேங்க்ஸ்டா. கோலத்தை பற்றி சொல்லுங்க மேம். என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லுங்க. இல்லை என்னை பற்றி சொல்லலை. பாருங்க guys. ஓகே முழுசா போட்டு முடிச்சா நான் காட்டுறேன், இல்லைன்னா போயிடுவாங்க, டைம் ஆச்சு. இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, அது பக்கத்துலேருந்து பையன் கடத்துக்கு போயிருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. கைஸ் இதான் புருஷோத். தேவதாஸ் சார், தேவதாஸ் சார், தேவதாஸ் சார் ஏதாச்சும் சொல்லுங்க. பையன் தாடியெல்லாம் வச்சு அங்கிள் மாதிரி இருக்கான். வைஃப் எங்கடா? புருஷோத் வைஃப் எங்க? வீட்டில் விட்டுருவேன். கல்யாணத்தை கூப்பிடல பார்த்தியா? ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏய் சாதா கல்யாணம் ரன்னிங் மேரேஜ் இல்லையா? കോലം പോട്ട് മുടിച്ചങ്ങ്, അതായത് നമ്മളെ ഭാഷ പറഞ്ഞ അത്തപ്പൂ പെട്ടെന്ന് വിളിച്ച് ഡിസൈൻ ഇടാൻ പറഞ്ഞു. അവനാണ് പെട്ടെന്ന് ഡിസൈൻ ഇട്ട്. സോ സിമ്പിളായിട്ട് ഡിസൈൻ ഇട്ട് ഫോൺ നോക്കി. അല്ലെങ്കിൽ ഈ പണിയെല്ലാം ഞാൻ ഒറ്റയ്ക്ക് ചെയ്യണം. ഇപ്പോൾ ഊടുന്നത് വരയ്ക്കുന്നത് എല്ലാം. ഇപ്രാവശ്യം മാമെല്ലാം കൂടെ ചേർത്ത് ഫൈനൽ ഇയർ ഗേൾസും തേർഡ് ഇയർ ഗേൾസിനെ വിളിച്ച് സപ്പോർട്ട് ചെയ്ത്. അങ്ങനെ എനിക്ക് ടൈമായി പോവാൻ. ഓക്കെ സോ ബൈ. ആക്ച്വലി മാം ബൈ വാങ്ങിട്ട് പറയാം. മാം मैम बाय. आई नो. ओके गाइस. ഇതാ നമ്മൾ ഇപ്പോൾ തിരുവിഴ. സോ ബൈ ഗൈസ്. വേറെ ചിലന്താ പോരണ്ട. സാരു ബൈ. ഹരിശോത് ദീപക് അജിത് അത് വസന്ത് ബൈ. Bye. Okay guys, bye. இது ஆம்பூர் பிரியாணி. நான் கைஸ் இதான் ஆம்பூர் பிரியாணி. நான் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ இங்கே தான் அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். பாருங்க கைஸ், இந்த ஆம்பூர் பிரியாணி தான் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. என் கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியாணி. ஒரு பீஸ் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க. ஒரு பீஸ் எடுத்து போடுறா சார். ஒரு பீஸ் எடுத்து போடுறது பெருசு பெருசு. டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. பாருங்க கைஸ், இதில் வந்து மசாலா அவ்வளோ இருக்காது. இதுதான் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. அதனால செம்மையாக இருக்கும். பாருங்க லெக் பீஸ். ரைஸ் நான் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கான். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்ன ட்ராப் பண்ண வந்திருக்காங்க பசங்க எல்லாருமே. ஏன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கலைன்னா லாஸ்ட்டு நான் ட்ரெயினே போயிடுவேன். அவங்களுக்கு பிரச்சனை ஆகும். 300 ரூபா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க per பர்சனுக்கு. போன வாட்டி இதே மாதிரி இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ராப் பண்ண சொல்லுவோம். ட்ராப் பண்ண கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் நான் போயிட்டேன். அவனை ஃபைன் கட்ட சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டியெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி, நான் முதல்ல சொன்னேன்ல எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்க. அதே மாதிரி தான். ட்ரெயினும் வரல, இந்த சைடில் தான் ட்ரெயின் வரும். எனக்கு இதோ அங்கே போகணும் அந்த பிளாட்ஃபார்மில். ஓகே பாய். பாய் பாய் பாய். ഓക്കെ ഗൈസ്, അങ്ങനെ സൗണ്ട് കേൾക്കാൻ പറഞ്ഞല്ലോ. അങ്ങനെ കോളേജിൽ പോയിട്ട് നൈറ്റ് ഒരു 11 മണിക്കൊക്കെ എത്തും. നാളെ നേരെ ഗുരുവായൂരിലുണ്ട്. ഈ ആ വ്ളോഗ് എടുക്കാൻ പറ്റിയ വ്ളോഗ് എടുക്കാം. ഇന്നൊരു സ്പെഷ്യൽ ദിവസമാണ് ഗൈസ്. സ്പെഷ്യൽസ് നല്ല ദിവസമാണ്. എൻ്റെ ഫ്രണ്ട്സിനെ കണ്ടു. ആ ഒരു കോളേജ് ഡേയ്സ് ആയി ഓർമ്മ. ഇനി 2 വർഷം മുമ്പ് തന്നെ കോളേജിൽ പോകും. സോ സ്പെഷ്യൽ മൂമെൻറ്റ്സാണ്. ആദ്യം ഈ ബോയ്സ് ഒന്നും വന്നിട്ടില്ലായിരുന്നു. സോ അവിടെ കാണാൻ പറ്റിയില്ല. നെക്സ്റ്റ് ടൈം ഇവർ എന്തായാലും വരും, അതേ പറ്റും. സോ ആ സമയത്ത് കാണാം. സോ ഐ മിസ് യു ഗൈസ്. திடீர்னு எடுத்து முடிடுவான். திடீர்னு ஒரு செகண்ட்ல ஃபோன் ஒன்று தோணுச்சு. திடீர்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கடைசியில் என்னை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே தட்ஸ் ஆல் கைஸ். இதுக்கப்புறம் எப்போ சொல்கிற மாதிரி vlog இருந்தால் நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் बस कर जी हूँ बस कर जी एक बात आसान नाल हस कर जी तुसी दिल विच मेरे वस दे हो एवे साथों दूर क्यों नस दे हो